வேளமிளங்கனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ விழுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞான உரையில் கடந்த பதிவுகளிலே இந்த பட்சி சாஸ்திரம் என்பது எப்படி வந்தது, அதை எப்படி அணுக வேண்டும், அதில் கணக்கில்லாத பாடபேதங்கள் இருக்கிறது, அவற்றையெல்லாம் தவிர்த்து அவை எப்படிப்பட்ட நிலையில் இருந்த போதிலும் நம்முடைய பயணங்கள் தடைப்படாமல் வாழ்க்கையிலே சென்று கொண்டிருக்க வேண்டும். அது எப்படி செய்ய முடியும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு அடிப்படை விளக்கங்களை நான் கூறியிருந்தேன். இந்த பஞ்சபட்சி என்பது 5 பூதங்களுடைய தன்மையை பெற்றது. ராசிகளிலே நெருப்பு, நிலம், காற்று, நீர் என்று நான்காக 12 ராசியையும் பிரித்திருப்பார்கள். அதை தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் என்றும் பிரித்திருக்கிறார்கள். இதை தர்ம திரிகோணம் என்றும், அர்த்த திரிகோணம் என்றும், காம திரிகோணம் என்றும், மோக்ஷ திரிகோணம் என்றும் இதை கூறுவார்கள். இவையெல்லாம் ஜோதிட நிலையில் ஒரு மனிதன் தர்ம ராசியிலே அவனுடைய லக்னம் விழுந்திருக்கலாம், மோட்ச ராசியில் அவனுடைய ராசி விழுந்திருக்கலாம். இந்த ராசி லக்னங்கள் எந்த வீடுகளிலே விழுந்திருக்கிறது, அது எதை குறிக்கிறது என்பதை பொறுத்து அந்த மனிதனுடைய செயல்பாடுகளும் வாழ்க்கையும் இருக்கும். இது பெரும்பாலும் சரியாக வரும். இந்த மேஷ ராசி தர்ம ராசி, ரிஷப ராசி பொருள் ராசி, மிதுன ராசி ஆசை ராசி, கடக ராசி மோட்ச ராசி என்று கூறப்பட்டிருக்கிறது. இதைப்போல் சிம்மத்தில் தொடங்கி தர்ம ராசி, பொருள் ராசி, ஆசை ராசி, மோட்ச ராசி என்று விருச்சிகத்தோடு முடியும். பிறகு தனுசிலே அது தர்ம திரிகோணம் என்றும், அர்த்தம் என்ற பொருள் ராசியாகவும், கும்பராசி ஆசை என்ற அடிப்படையிலும், மீன ராசி மோக்ஷம் என்ற அடிப்படையிலும் அதை கூறுவார்கள். இந்த ராசிகளிலே இருக்கின்ற கிரகங்கள் இந்த ராசிகள் லக்னமாகவோ ராசியாகவோ மாறியிருந்தாலும், எந்த ராசியில் இந்த லக்னத்துக்கு இவையெல்லாம் பெரிய ஒரு ஜோதிட பாடங்கள். இது ஜோதிடம் அறிந்தவர்கள் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் அதை தெரிந்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று நான் சிறிதளவு விளக்குகிறேன். இந்த துறையில் சென்று விட்டால் இது ஒரு பெரிய எல்லோரையும் போல ஒரு ஜோதிட விளக்கம் என்று ஆகிவிடும். நான் கூறுவதெல்லாம் ஜோதிடத்தை தாண்டிய விஷயங்கள். ஜோதிடம் என்ற அடிப்படை இருக்கிறது. அந்த அடிப்படையில் பலவிதமான கட்டடங்கள் கட்டப்பட்டு இன்று அது எப்படியோ போய் இருக்கிறது. பொதுவாக ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அனுமதி பெற வேண்டும், அதற்கு ஒரு தொழில்நுட்ப அறிஞருடைய ஆலோசனை பெற வேண்டும், அந்த மண்ணை பரிசோதிக்க வேண்டும், எத்தனை மாடி கட்டடங்கள் கட்ட வேண்டும் என்றெல்லாம் நியதிகள் மனித வாழ்விலே இருக்கிறது. ஆனால் இந்த ஜோதிடத்தில் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கூறியதை சேர்த்து கொண்டே போகலாம். பழையவற்றை புறந்தள்ளவும் செய்யலாம். இப்படி சகல சுதந்திரங்களும் இந்த ஜோதிடத்திலே, ஆன்மீகத்தில், இந்த வாஸ்து போன்ற விஷயங்களில், பட்சி சாஸ்திரங்களில், யோக சாஸ்திரங்களிலே, பக்தி நெறிகளில், சித்தர் பாடல்கள், தேவார முறைகளுக்கு பொருள் சொல்வது போன்ற பல விஷயங்களிலும் நூற்றுக்கணக்கான கருத்துக்கள் இருப்பதன் காரணம் என்ன என்றால், இவைகளெல்லாம் கூறிய ரிஷிகள் எந்தவிதமான உள்நோக்கங்களும் இல்லாமல் வேறு வேறு காலகட்டங்களிலே இந்த மனித சமுதாயம் பயன்பட வேண்டும் என்று கூறி சென்றார்கள். இந்த காப்பிரைட் என்ற சட்ட திட்டங்களெல்லாம் இல்லை.
அதை கூறிச் சென்றவருடைய வாரிசுகள் என்று எவரும் இல்லை. இவர்களெல்லாம் கருணையினால் இந்த மானிட சமுதாயம் உய்ய வேண்டும் என்று வேறு வேறு காலங்களிலே இறைவனுடைய ஆணைப்படி இந்த உலகத்திற்கு செய்த உபகாரங்கள். இவற்றை கேட்பதற்கு, உரிமை கொண்டாடுவதற்கு எவரும் இல்லை என்ற காரணத்தால், அவரவர் மனம் போன போக்கிலே இந்த கலைகளை வளர்க்கலாம், குறைக்கலாம், மறைக்கலாம் என்று பலவிதமாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்த்து மனிதர்கள்தான் கவனித்து வாழ வேண்டும். மக்கள் வருவதை யாரும் தடுக்க முடியாது. மனிதர்கள் தலைவிதி நன்றாக இருந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை வைத்து இவன் 6வது அறிவு என்ற மனதை வைத்து எந்த மனிதரிடம் சரியான அணுகுமுறை இருக்கிறது, எவர் கூறுவது சுருதி, யுக்தி, அனுபவம் என்ற 3க்கும் பொருந்துகிறது என்றெல்லாம் யோசிக்க வேண்டும். இவையெல்லாம் மானிடர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு சுதந்திர எல்லைக்குள் செயல்பட வேண்டிய அவசியமான விஷயம். இதுவே முயற்சி, ஆராய்ச்சி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆகவே இவையெல்லாம் பல நிலைகளில் இருக்கிறது. ஜோதிடம் என்று அது தனியே போய்விடும். அது காலத்தை எடுத்துக்கொள்ளும். நம்முடைய பாதையை விட்டு விலக்கிவிடும். வாழ்வு என்பது இந்த கலைகளெல்லாம் வாழ்க்கை பயணத்தை தடையில்லாமல் கொண்டு செல்வதற்காக கூறப்பட்டதே அன்றி, அங்கங்கே இவற்றை கண்டு பிரமித்து தேங்கி நின்று விடுவதற்காக கூறப்பட்டது அல்ல. ஆகவே இந்த பஞ்சபூதங்களிலே ஆகாய பூதம் என்பதற்கு ராசியை கொடுத்திருக்க மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், ஆகாயத்தில் தான் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. இவை பெரும்பாலும் சரியாக வரும். உங்களுடைய ராசி லக்கணம் எந்த திரிகோணத்தில் விழுந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தாலே, அது தவிர உங்களுடைய லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி எந்த வீட்டிலே இருக்கிறார், அதை பொறுத்து இந்த மனிதனுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும். பொருள் ராசியிலே ராசி லக்கணம் விழுந்தவர்கள், அவர்கள் இந்த உலக வாழ்க்கைக்கான பொருளை நிச்சயமாக தேடிக்கொண்டுதான் இருப்பார்கள். ஒரு மனிதனுக்கு தர்ம ராசியில் லக்கணமோ ராசியோ விழுந்திருக்கிறது, பொருள் ராசியில் லக்கணம் விழுந்திருக்கிறது என்றால், அவன் நேர்மையாக ஓரளவு அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் மூலமாக பொருளை தேடுவான். ஆசை ராசியிலே லக்கணமும் பொருள் ராசியிலே ராசியும் வந்துவிட்டால், அவன் பொருள் சேர்ப்பதற்கு எந்த விதமான வழிகளையும் கையாளுவான். அவனுடைய 5ஆம் வீட்டுக்கு அதிபதியும் பொருள் ராசியிலே போயிருந்தால், அவன் இன்னும் மேலும் இந்த பொருள் பற்று அதிகம் மிகுந்தவனாக இருப்பான். இவையெல்லாம் ஜோதிடத்திலே ஒரு பெரிய ஒரு பகுதிகள். அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அதற்கு மேலாக இருக்கிறது ஞானம் என்ற நிலையில் நாம் உரைகளை செய்து வருகிறோம். அப்படி இந்த பஞ்சபட்சி சாஸ்திரங்கள் என்பவற்றை கண்டு அஞ்சி, அவை இன்று கையில் இருப்பதே நமக்கு வேறு ஒரு வடிவத்தில் இருக்கிறது. உண்மைத்தன்மைகள் எல்லாம் குறைந்து விட்டது. உண்மையிலேயே அந்தந்த பட்சிகளை வசியப்படுத்தி அதனுடைய பாஷைகள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய திறனெல்லாம் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. அது குறிப்பாக வல்லூறு, ஆந்தை, காகம், மயில், கோழி என்றுதான் அதை எடுத்திருக்கிறார்கள். இவைகளை பெரும்பாலும் நம்முடைய இறைவனோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள். வல்லூறு என்பது கருடன் என்ற அமைப்பில் எடுத்துக்கொள்ளலாம். அது மகாவிஷ்ணுவோடு சம்பந்தப்படுகிறது. ஆந்தை என்பது மகாலட்சுமியினுடைய அம்சம் என்று கூறப்படுகிறது. மயிலும் கோழியும் முருகப்பெருமானுக்கு அவை கொடியிலும் வாகனமுமாக இருக்கிறது. காகம் என்பது கிரகங்களிலே சனி கிரகத்தினுடைய வாகனமாக இருக்கிறது. இப்படி இவையெல்லாம் உற்று கவனிக்க அது ஒரு நிலைக்கு போய்க்கொண்டிருக்கும். இந்த பறவைகளை எல்லாம் இவற்றையெல்லாம் ஆலயங்களிலே வகுத்து விட்டார்கள். கோழிக்கொடியோன், மயிலில் இருக்கிற மயிலேறும் பெருமாள், கருட பகவானுடைய வடிவத்தை ஆலயங்களிலே கருடன் என்ற வாகனம், கருட சேவை என்று வைத்திருக்கிறார்கள்.
சனி கிரகத்திற்கு "சனி காகம் ஏறும் தம்பிரானே" என்று காகத்தை வைத்து, "காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது" என்று சனி பகவானுடைய காயத்ரியை சொல்வார்கள். இப்படி இவைகளெல்லாம் தெய்வத்தோடும் இணைத்துவிட்ட காரணத்தால், இந்த இறைவனை வணங்குவதன் மூலமாகவே இந்த பட்சி தோஷங்கள் நீங்கிவிடும். இது எளிமையான வழி. நீங்கள் இதை போட்டு குழப்பிக் கொண்டு சிலர் இருக்கிறார்கள். ஒரு அட்டவணையை கையில் வைத்துக்கொண்டு, என்னுடைய பட்சி என்ன வேலை செய்கிறது? துயிலில் இருக்கிறதா? அரசாளுகிறதா? அல்லது நடக்கிறதா? தூங்குகிறதா? அல்லது மரணத்தில் சாவில் இருக்கிறதா? என்று அஞ்சிக் கொண்டு இருக்கிற நபர்களெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். இதை வைத்து நிறைய பேரை குழப்புகிறவர்கள், இந்த பலவிதமான தகவல்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இவற்றிற்கெல்லாம் எளிதான தீர்வாகத்தான் இந்த 5 பட்சிகளையும் இறைவனோடு இணைத்து, "நீ இந்த இறைவனை வணங்கு, இந்த பட்சி தோஷங்கள் எல்லாம் உனக்கு விலகும்" என்று கூறினார்கள். இதைத் தவிர அடுத்து சற்று ஒரு உயர்ந்த நிலையில் நான் கூறுவது என்றால், பஞ்சாட்சர மந்திரம் என்பது மந்திரங்களிலே தலையாய மந்திரம். வேதங்களிலே வேறு மந்திரங்கள் பலவிதமான துதிகள், மாலா மந்திரம், மூல மந்திரம் என்று கூறப்பட்டிருந்தாலும், இந்த ஸ்ரீருத்ரம் என்ற வேத பகுதியிலே நம நமசிவாயேதி பீஜம் சிவதராயேதி சக்திகி என்றுதான் கூறப்படுகிறது. வேதமே நமசிவாய என்க மந்திரத்தை அது ஏற்றுக்கொண்டு கூறுகிறது. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க என்று மணிவாசகர் பாடலைத் தொடங்குகிறார். வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று ஞானசம்பந்தப் பெருமான் கூறுகிறார். "ஒன்று கண்டேன் இவ்வுலகுக்கு ஒரு கனி, நன்று கண்டாய் அது நமசிவாயக் கனி. தின்று கண்டால் அது தித்தித்திருக்கும், வென்று கண்டார்க்கு அது மெத்தென்றவாறே" என்று திருமூலர் பெருமான் இதை கூறுகிறார். இந்த உலகத்திற்கு கனிபோல் பலன் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை நான் கண்டுகொண்டேன். கனி ஒரு மனிதனுக்கு பசி ஆற்றுகிறது, உடலுக்கு பலவிதமான சக்தியை கொடுக்கிறது. பூ, பிஞ்சு, காய் என்ற நிலைகளெல்லாம் மாறி கனிந்த நிலையில் அவனுக்கு அப்படியே பயன்படக்கூடிய விதமாக வருவதை கனி என்று கூறுவார்கள். அதைப்போல பால், தயிர், மோர், வெண்ணெய் என்று பல வடிவங்களைக் கடந்து நெய்யாக வருவதை கிருதம் என்று கூறுவார்கள். அந்த நிலையில் "ஒன்று கண்டேன் இவ்வுலகத்திற்கு ஒரு கனி, நன்று கண்டாய் அது நமசிவாயக் கனி. தின்று கண்டால் அது தித்தித்திருக்கும், மென்று கண்டார்க்கு அது மெத்தென்றவாறே" என்று இவற்றை மா ஜபம் செய்பவர்கள், இதை அனுபவித்து சித்தி செய்தவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சுவை தரக்கூடியதாகவும், இகபர சௌபாக்கியங்களை வழங்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்று மகா ஞானியான திருமூலர் பெருமான் கூறுகிறார். அனைத்து ஞானிகளும் கூறுகிறார்கள். இதில் நமசிவாய என்று கூறுவது இந்த உலகப் பயன்களையும் ஞானத்தையும் சேர்த்தே வழங்க வல்லது என்பதை இந்த பஞ்சாட்சர ஆய்வுகள் கூறுகிறது. அதற்கெல்லாம் பல நூல்கள், ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. நகாரத்தை முதலில் வைத்து சொல்ல வேண்டும். சிகாரத்தை முதலில் முதல் எழுத்தாக சிவய நம என்று சொல்லக்கூடிய நிலையும் இருக்கிறது. சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும், மற்றெல்லாம் விதியே மதியாய்விடும். இந்த சிவாய நம என்று சிந்தித்திருப்பவர்களுக்கு விதி மாறும், விதி வேறு வடிவில் வழியைத் தரும். அந்த மார்க்கத்தை கையாளாமல் தன்னுடைய முயற்சியிலும் பலவித விஷயங்களிலும் நாம் எப்படியும் இதை வென்றுவிடலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு, அவர்கள் அனுபவிக்க வேண்டிய விதியே அவர்களுடைய மதியை ஆக்கிரமித்து அதன் வழியே சென்று அவர்களை ஆழ்த்திவிடும் என்பது அவை பிராட்டியாருடைய வாக்கு.
ஆகவே இவை சிவய நம என்ற அடிப்படையிலும், நமசிவாய என்ற அடிப்படையிலும் இவ்வாறு நீங்கள் எந்த பட்சி நிலை எப்படி இருந்தாலும் சரி, ராகு காலம், யமகண்ட தோஷங்கள் எப்படி இருந்தாலும், நீங்கள் புறப்படுகிற லக்னங்களிலும் வரக்கூடிய சகுன நிமித்தங்களில் எத்தனை விதமான அசுபமான நிலைகள் இருந்தாலும், இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை இயன்றவரை மனதிற்குள் ஜபம் செய்து கொண்டு, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில், தவிர்க்கும் வேண்டிய நிலை இருந்தால் தவிர்த்துவிட்டு நீங்கள் அதை சற்று நேரம் கழித்தோ, சில நாழிகைகள் கழித்தோ செல்லலாம். தவிர்க்க முடியாது, சென்றுதான் ஆக வேண்டும், செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிலை இருந்தால், இது போன்ற மந்திர ஜபங்களை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பட்சி சாஸ்திரங்களோ, நிமித்தங்களோ, ராகு கால யமகண்டங்களோ, லக்ன அவகுண தோஷங்களோ ஒன்றும் செய்யாது. இதை இயன்ற வரையில் ஒரு 11 முறை, 51 முறை, 108 முறை அவரவர் பஞ்சாட்சரம்தான் ஜெபிக்க வேண்டுமா என்றால், ஓம் நமோ நாராயணா என்று ஜெபிக்கலாம். ராம ராம என்ற மந்திரத்தை ஜெபிக்கலாம். சரவண பவ என்ற மந்திரத்தை ஜெபிக்கலாம். அம்பாளுடைய மந்திரத்தை ஜபம் செய்து செல்லலாம். விநாயகருடைய மந்திரத்தை ஜபம் செய்து செய்யலாம். இதில் இதை சொன்னால் இது மட்டும்தான் என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை. 2 எழுத்து, 8 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்து என்று இதனால் தான் மந்திரங்களை எல்லாம் பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் ஒரு தொழில்நுட்ப அடிப்படை. எல்லாம் இந்த சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட் என்றெல்லாம் வைத்திருக்கிறோம். ஒரு காலத்தில் அ பேசிக்கு நான் 5 டிஜிட் என்று ஒரு சில ஊருக்கு வைத்திருப்பார்கள். 4 டிஜிட் என்று இருக்கும். 7 டிஜிட் என்றெல்லாம் சென்னையில் இருந்தது. இப்போது அனைத்தும் 10க்குள் வந்துவிட்டது. மொபைல் நம்பர்கள் அனைத்தும் இந்த 10 என்பது ஒரு அ க கணக்கிலே ஒரு முக்கியமான ஒரு நிலை பெற்றது. திருமுறைகள் 12 திருமுறைகள் சைவ திருமுறைகள் கூறப்பட்டிருக்கிறது. அதில் 10வது திருமுறையாக திருமந்திரத்தை வைத்தார்கள். இந்த 10 என்பது கானா, யானா என்ற பொருளிலே வரும். அதெல்லாம் நம்முடைய தமிழ் எழுத்துக்கள். அது இந்த யகாரம் என்பது அந்த கானா என்பதெல்லாம் மிகப்பெரிய இந்த ஜீவன், அம்பாள், இறைவன் என்ற தத்துவத்தை குறிக்கக்கூடியது. இந்த யகாரம் என்பது சிவ, என்பதில் யகாரம் என்பது ஜீவனையும், சிகாரம் என்பது சிவபெருமானையும், பகாரம் என்ற எழுத்து உலக நாயகியாகிய அந்த அம்பாளையும் குறிக்கிற அட்சரங்கள். இவை பீஜங்கள் என்றும் கூறுவார்கள். பீஜம் என்றால் விதை. இத இவ ஒரு பீஜத்திலிருந்து கோடிக்கணக்கான விஷயங்கள் உருவாகும் என்ற காரணத்தால் அவற்றை பீஜ மந்திரங்கள் என்று கூறினார்கள். மூல மந்திரம் என்றும் கூறுவார்கள். அதுபோல இவற்றை 10 டிஜிட்டுக்குள் இன்று மாறிவிட்டது. ஆகவே இது போன்ற எத்தனை விதமான தடைகள் இருந்தாலும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், வேறு தவிர்க்க முடியாது என்ற நிலையில், இந்த மந்திர ஜபங்கள் அவரவருக்கு எந்த மந்திரம் அவர்களுக்கு மனதிற்கு இசைவாக இருக்கிறதோ அந்த மந்திரங்களை ஜபம் செய்து கொண்டு சென்றால், இந்த சூல தோஷம் முதல் பலவிதமான தோஷங்களை நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஆரம்பத்திலேயே அதை தடுக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்தால், அதற்கு நேரமும் காலமும் இசைவு கிளம்புகிறார் ஒரு மனிதர். கூட்டமாக எருமை மாடு வருகிறது, அல்லது ஒற்றை எருமை மாடு வருகிறது என்றால் அவர் சற்று நிதானித்து மீண்டும் புறப்படலாம். விறகு கட்டு, மிகப்பெரிய விறகு வண்டிகள் இப்போதெல்லாம் தலையில் சுமப்பதற்கு ஆட்கள் கிராமங்களில் வேண்டுமானால் 1, 2 இருக்கலாம். அவர்களும் வாகனத்தில் தான் வைத்து கொண்டு வருவார்கள். தலையில் சுமப்பதெல்லாம் இல்லை. அவ்வாறு ஒரு விறகு வண்டி வருகிறது என்றால் சற்று நிதானித்து செல்லலாம். இப்படி ஒரு அமங்கலமா இவற்றையெல்லாம் விட மோசமானது நடமாடிக்கொண்டிருக்கிற மனிதர்களால் வருகிற நிமித்தம் என்பதை பலர் அறிவதில்லை. சில நபர்கள் எதிரே வந்தால் அந்த மனிதனிடம் உள்ள மனதினுடைய தீவிரமான எண்ண கதிர்கள் சுற்றிலும் பரவிக்கொண்டே இருக்கும்.
இவற்றையெல்லாம் பார்ப்பதில்லை. காரணம் இவற்றையெல்லாம் நம்முடைய ரிஷிகளெல்லாம், முன்னோர்களெல்லாம் கூறிய போதும், காலம் அவற்றை மறைத்தது. மனிதர்களுக்கு ஆய்வு செய்கின்ற நிலை போயிற்று. சொன்னவற்றை அப்படியே கண்களை மூடிக்கொண்டு நம்புவது அல்லது முற்றிலும் புறந்தள்ளி விடுவது. இந்த இரண்டில் ஒன்றுதான் நிகழ்கிறது. இவற்றை விரிவாக யாரேனும் கூறினால் ஒரு சிலர் தான் அதை பயன்படுத்தி யோசனை செய்து பார்க்கிறார்கள். மற்றவர்கள் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏன், எதற்கு என்ற கேள்வியை கேட்பதில்லை. சிலர் இந்த வம்பே தேவையில்லை, எது எப்படி போனால் நமக்கென்னையா, இவற்றிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை, நான் நாளையும் நம்புவதில்லை, கோளையும் நம்புவதில்லை, சகுனமாவது நிமித்தமாவது என்று இறைவனையே நம்பாதவர்கள், அவர்கள் காலமும் போய்கொண்டுதான் இருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்கின்ற ஒரு ஒரு உலக சந்தையில் ஞானம் உணர்ந்தவர்கள் பலவற்றையும் ஆய்வு செய்துதான் கூற வேண்டும். அவ்வாறு ஆய்வு செய்கின்ற போது இந்த மானிடர்களுடைய உள்ளங்களிலே தீய உள்ளங்களினுடைய கதிர்வீச்சு அவர்கள் கண்கள் வழியாக வெளிப்படும். அப்படிப்பட்ட சில நபர்கள் புறப்பட்டு போகும்போது எதிரே வந்தால் நிச்சயமாக அதனுடைய தாக்கம் இருக்கும். காரணம், வருகிற மனிதனுடைய உள்ளப்பாங்கு அது மிக தாழ்ந்த நிலையில் இந்த பிரபஞ்சத்தை பற்றி, இந்த பூமியை பற்றியும் மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி மட்டுமே சிந்திக்கிறவர்கள் தான் அதிகம். இதை தாண்டி சிந்திப்பவர்கள் அநேகமாக இல்லை. வெகு வெகு குறைந்த நபர்கள்தான் இந்த கண்ணிலே காண்கின்ற திருஷ்ய பிரபஞ்சம், திருஷ்யம் என்று கூறுவார்கள். பார்வைக்கு உட்படக்கூடிய இலக்கு, பொருள், அதையெல்லாம் வேதாந்த ரீதியாக பல விதங்களிலே போய்கொண்டிருக்கும். காண்பான் காட்சி, காணப்படும் பொருள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த காட்சி மயக்கத்திலே மயங்கி கொண்டு இவற்றையெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டு என்று ஞானிகள் ஒதுக்கினார்கள். அவர்களுக்கு எந்த சகுனமோ சாஸ்திரமோ சடங்குகளோ சம்பிரதாயங்களோ இல்லை. ஞானம் உணர்ந்தவர்கள் எந்த சடங்கு சம்பிரதாயம் சட்டம் திட்டம் இவற்றையெல்லாம் விட்டு விலகியவர்களே ஞானம் உணர்ந்தவர்கள். பக்தி நெறியிலும் அளவில்லாத நிலைக்கு சென்று இறைவனை முற்றிலும் சரணாகதி நிலை அடைந்தவர்களும் இவற்றை வென்று வேறு வழிகளுக்கு போய்விடுகிறார்கள். ஆனால் இந்த உலகம் உண்மை என்று ஆழ்ந்து பிடிமானம் அதிகமாக வாழ்கின்றவர்களுக்குத்தான் இத்தனை விதமான கட்டுப்பாடுகளும் இதில் பல விளக்கங்களும் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த மண்ணுலக ஆசை தீராத பேராசையாக உருவெடுத்து தன்னிடம் இல்லாதவற்றை பிறர் அனுபவிக்கிறார்களே என்பதை கண்டு இவன் மனத்தில் எழுகின்ற தீய கதிர்கள் கண்கள் வழியாக பாய்ந்து அதனால் வருகின்ற துன்பங்கள் அதிகம். அதுபோன்ற நபர்களுடைய கொடிய மனிதர்கள் பலரை பல ஊர்களிலே இனம் கண்டு வைத்திருப்பார்கள். இந்த நபர்களெல்லாம் வந்தால் நிச்சயமாக இரத்த காயம் ஏற்படும், விபத்து ஏற்படும், எப்படியாவது ஒரு தொல்லை இல்லாமல் இருக்காது என்று முத்திரை குத்தப்பட்ட நபர்களெல்லாம் பல இடங்களில் பல ஊர்களிலே இருக்கிறார்கள். என்னுடைய அனுபவத்திலும் பல ஊர்களிலே அது போன்ற நபர்களை கூறுவதுண்டு. நான் அவர்களை கண்டதும் உண்டு. அதுபோன்ற சில செயல்களெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நானும் பார்த்திருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த அளவில் இவர்கள் கண்டு மிக மிக அஞ்சுகின்ற நபர்கள் எதிரே வந்தாலும் என்னுடைய பயணம் என்றும் நான் நிறுத்தியதே இல்லை. எந்த சூழ்நிலையில் கிளம்பினாலும் அதை வெல்லுவதற்கு இந்த பலவிதமான மந்திர இறை அருள் இருக்கிறது. இந்த மந்திரங்கள் வாய்க்குண்டு மந்திர பஞ்சாட்சரம் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். மதியாமல் வரும் பேய்க்குண்டு நீரு. நம்மை மதிக்காமல் நம்மை கட்டுப்படுத்துவதற்கு வருகின்ற பேய் போன்ற கணங்களுக்கு இறைவனுடைய திருநீறு இருக்கிறது. நமனை வெல்ல வாய்க்குண்டு மந்திர பஞ்சாட்சரம். யமனையே வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த பஞ்சாட்சர மந்திரம் என்று ஞானிகள் இதை அனுபவித்து கூறுகிறார்கள். எந்த பஞ்சபட்சியாக இருந்தாலும், நிமித்தமாக இருந்தாலும், பள்ளி கவுளி சொல்வதாக இருந்தாலும் அனைத்தும் சுகதுக்கங்களையே காட்டுகிறது. மனிதன் என்று வாழ்கின்ற நிலையில் அதிகபட்ச துன்பம் யமவாதனை. மரணம் என்று ஒன்று வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், மரணத்திலிருந்து தப்பி விலகுவதற்காகவும், துன்பங்களிலிருந்து தப்பி விலகுவதற்காகவும் தான் இத்தனை கலைகளும் உருவாயிற்று.
அப்படி அளவிலா துன்பம் தரும் யமனையே வெல்ல முடியும். என் அமனை வெல்ல வாய்க்கொண்டு மந்திர பஞ்சாட்சரம் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். அது யமனையே தடுத்து நிறுத்தும் என்றால், அனைத்து சக்திகளையும் தடுத்து நிறுத்த வல்லவை இந்த மந்திரங்கள். இந்த மந்திரங்களை ஜபித்து கொண்டு செல்லுகின்ற போது அனைத்து விஷயங்களையும் நாம் வென்று விடலாம், இவற்றை கடந்து விடலாம். இது நான் சாதாரணமாக நம சிவய சிவய நம என்ற அடிப்படையில் கூறியிருக்கிறேன். ஓம் நமோ நாராயணா எந்த மந்திரமும் ஒன்றுக்கொன்று தாழ்ந்ததில்லை. நம்பிக்கையோடு சொன்னால் அனைத்தும் அதனுடைய வேலைகளை ஒழுங்காகச் செய்யும். அது சற்று விவரம் தெரிந்தவர்கள் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை, அது கொஞ்சம் வேகம் வீரியம் அதிகமாக இருக்கிற நெருப்பாற்றல் இந்த பஞ்சாட்சர மந்திரத்திலே அதிகமாக இருக்கிறது. நாராயண மந்திரம் ஒரு பாதுகாப்பு கவசமாகவும், அது குளிர்ச்சித்தன்மை பொருந்தியதாகவும் இருக்கிறது. ராமநாமம் மனிதர்களை காக்கின்ற ஒரு தன்மையில் இருக்கிறது. அம்பாளுடைய கருணை என்ற மேகமும் அவ்வாறே இருக்கிறது. இந்த முருகப்பெருமானுடைய மந்திரமும் பஞ்சாட்சர மந்திரமும் அக்கினி ஆற்றல் அதிகமாக உடையது. இதில் பிரிவுகள் இருக்கிறது, அது நுட்பமானவை. ஆனால் மனிதர்கள் கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. இதை வேறு வேறு நோக்கங்களுக்காக ஜபம் செய்யும்போது இந்த எழுத்துக்களை மாற்றி போட்டு ஜபிப்பது என்பது இருக்கிறது. அவ்வாறு ஜெபிக்கும்போது, அதாவது இப்போ ஒரு ஒரு கேஸ் அடுப்பு என்றால் அதை சிம் என்ற நிலையில் குறைத்து வைப்பதும் இருக்கிறது. மிடில் என்று வைக்கிறார்கள், உச்சபட்சமாக வைக்கிறார்கள். இதைப்போல பல இயந்திரங்களிலும் காற்றாடி மின்விசிறி முதல் ஏசி வரையிலும் இருக்கிறது. அதைப்போல இந்த மந்திரங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அதனுடைய வேகத்தை கூட்ட வேண்டுமென்றால் வேறு வேறு விதமாக அதை போட்டு ஜபிக்கின்ற வழக்கங்கள் இருக்கிறது. அந்த நிலை தெரிந்தவர்கள் அதுபோல ஜபித்து கொண்டு சென்றால், சிவய நம எனம சிவ மசிவயன வயன மசி நம சிவய என்று இவற்றை மாற்றி போட்டு ஜபம் செய்வார்கள். இதையெல்லாம் மனப்பாடமாக மாறி மனனம் செய்து கொண்டு சென்றால் ஒரு 10 முறை ஜபித்தாலே அது முழுமையான பலனை தரத் தொடங்கும். ஆனால் இது எல்லோருக்கும் சாத்தியமல்ல. ஆகவே அதை ஒரு தகவலாக தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற எந்த மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு வந்தாலும் இந்த சூல தோஷம் என்பவை கூட விலகிவிடும். அவையெல்லாம் பஞ்சாங்கத்திலே பரிகாரம் போட்டு இருக்கிறார்கள். சூலம் ஒரு குறிப்பிட்ட நாழிகைக்கு மேல் சூலம் இல்லை. சூரிய உதயத்திற்கு முன்பு சூல தோஷம் இல்லை. இப்படியெல்லாம் போட்டிருந்தாலும் மனிதர்களுடைய மனம் எப்போதும் அச்சத்தையே விரும்புகிற காரணத்தால், அஞ்சி கலவரப்படுகிற காரணத்தால், மரண யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம் என்று 3 இருக்கிறது. இதில் மரண யோகம் என்றால் பஞ்சாங்கமே தெளிவாக குறிப்பிட்டிருக்கும். 3.25 நாழிகைக்கு மேல் இந்த மரண யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம் பலன் கொடுக்காது. சூரிய உதயத்திலிருந்து 3.25 நாழிகை தான் என்று பஞ்சாங்கங்கள் நூல்கள் தெளிவு நூல்கள் கூறுகிறது. ஆனால் இவர்கள் இந்த மானா மரணம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் அலறி அடித்து அன்றைய நாள் முழுவதையும் ஒதுக்குகிறார்கள். அதுக்கு அந்த சூரிய உதயத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட அந்த காலம்தான் அதற்கு ப வந்து சக்தி உள்ளது. அதன் பிறகு அது வேலை செய்யாது என்றே நூல்கள் கூறுகிறது. இவை மனிதர்கள் கால ஓட்டத்தில் மனிதர்களுடைய அச்சம் காரணமாக அந்த நாள் தவிர்க்கப்படுகிறது. அதனால் ஒன்று முழுமையாக சாஸ்திரங்களை தெரிந்திருக்க வேண்டும், அல்லது கூறுகிறவர்களுக்கு பொறுப்புகள் அதிகம் இருக்கிறது. அவர்கள் அவற்றை விளக்கிச் சொல்ல வேண்டும். மனிதர்களை அச்சப்படுத்துவதற்கே இந்த கலைகளை கற்று வைத்துக்கொண்டு, இது இப்படியாகிவிடும், அது அப்படியாகிவிடும் என்பது இது ஒரு தகவல். இது ஒரு ரிப்போர்ட்டர் செய்கிற வேலை. இந்த ரிப்போர்ட் செய்கிற வேலைக்கு நிறைய நபர்கள் இருப்பார்கள். இது கேட்கிறவர்களுக்கே தெரிந்திருக்கும். அவர்களே அனுபவப்பட்டு இருப்பார்கள். நிமித்தங்களாலும், சகுனங்களாலும், பலவிதமான பொருள்களாலும் என்னென்ன இடையூறு வருகிறது என்பதை ஒரு மனிதன் தன்னுடைய கால ஓட்டத்தில், வாழ்வு அனுபவத்திலே கண்டு நிச்சயமாக வைத்திருப்பான். அவற்றையே மீண்டும் மீண்டும் நாம் கூறுவதால் பயனில்லை. அதிலிருந்து தப்பித்து செல்வதற்கு வழி சொல்வதுதான் ஒரு ஆசிரியனுடைய வேலையாக இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் இது போன்ற மந்திரங்களை ஜபம் செய்ய வேண்டும். சகலவிதமான தோஷங்களையும் வெல்ல முடியும்.
சோல தோஷம் என்று நான் முன்பே கூறியிருக்கலாம். சோலம் சோலம் என்றே கூறுவார்கள். கிராமங்களிலே இன்றும் நகரங்களிலும் கூட இன்று செவ்வாய் புதன் வடக்க சோலம் போக வேண்டுமா என்று கேட்பார்கள். ஒரு டிரைவராக வேலை செய்கிறவர் 30 நாளும் வேலை செய்கிறார். அவருக்கு 4 திசைகளிலும் சோலம் இருந்து கொண்டே இருக்கும். அவர் சோலம் பார்த்தால் எப்படி அவர் வேலை செய்ய முடியும்? ஒரு ரயிலை ஓட்டுகிறவர், விமானத்தை ஓட்டுகிறவர் அல்லது தினசரி வேலைக்கு செல்கிறவர்கள் சோலத்தை பார்க்க முடியுமா? இந்த சோலம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வடக்கு சோலம், தெற்கு சோலம், கிழக்கு சோலம் என்றே தான் இன்று மனிதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதிலும் கணக்கு இருக்கிறது. சிவபெருமானுடைய கையிலே இருக்கிற திரிசூலம் என்று. வடக்கு சூலம் என்றால் அந்த சூலம் தெற்கு திசையை நோக்கி நிற்கும். அது ஒரு சக்தி. அளப்பரிய ஒரு வெப்ப சக்தி, காந்த சக்தி. அந்த காந்த சக்திக்கு எதிராக இவர்கள் செல்வதுதான் சூலத்துக்கு எதிராக செல்வது. வடக்கு சூலம் என்றால் அந்த திரிசூல சக்தி தெற்கு நோக்கி இருக்கும். இவர்கள் வடக்கே பயணம் செய்தால் அந்த சூலத்தை எதிர்த்து இவர்கள் அந்த அழுத்தமான அந்த அந்த அலைவரிசைகளை எதிர்த்து இவர்கள் பயணம் செய்கிறது தான் இதனுடைய தொழில்நுட்ப சூட்சமம். அந்த காலங்களில் நடந்து சென்றார்கள். குதிரைகளிலே, மாட்டு வண்டிகளிலே சென்றார்கள். அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது அதிகமாக அந்த கதிர்வீச்சுக்களை வெளிவிடுகிறது. அவ்வாறு செய்யும்போது இந்த மானிட உடலிலே பலவித மாற்றங்கள் ஏற்படுகிற காரணத்தால் இந்த சூலதோஷ பரிகாரம் என்று பால், தயிர், நெய், இப்படி வெல்லம் இவற்றை சாப்பிட்டு கொண்டு நீங்கள் செல்லுங்கள் என்று போட்டிருக்கிறார்கள். ஆனால் இவற்றை எவரும் இதை சிந்திப்பதே இல்லை. சூலம் என்று வந்தால் மாலை வரை அந்த நாளையே தவிர்ப்பவர்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த சூலம் இங்கு இவைகள் சிவனார்கை சூலமாகும் என்று ஜோதிடங்கள் கூறுகிறது. இதை திருமூலருடைய பெருமானுடைய பெயரில் வந்த ஒரு ஜோதிட நூல் திருமந்திரமே கூறுகிறது. இவைகள் சிவனாருடைய கையிலே இருக்கிற திரிசூலம் இந்தந்த திசைகளை. கிழக்கு சூலம் என்றால் அந்த திரிசூலம் மேற்கு நோக்கி இருக்கும். ஆகவே நாம் கிழக்கே சென்றால் அந்த சூலத்தை எதிர்த்து செல்வது, எதிர் திசையில் பயணம் செய்வது, அல்லது எதிர் காற்றிலே பயணம் செய்வது, அல்லது எதிர் நீச்சல் போடுவது என்ற அடிப்படைதான் இந்த சூலத்தினுடைய நோக்கம். இந்த சூலம் அவ்வாறு இருந்தால் அந்த சூலத்தை நாம் வெல்லுவதற்கு அவசியமாக செல்ல வேண்டும் என்றால் பஞ்சாட்சர ஜபம் நம்மால் இயன்ற அளவு செய்துவிட்டு அந்த சூலத்தை எதிராக நாம் பிரயாணம் செய்ய முடியும், செய்யலாம். மனிதர்களுக்கு நம்பிக்கை தேவை. காலம் காலமாக அதை தவிர்க்க முடியும் என்றால் தவிர்த்து கொள்ளலாம். அச்சம் காரணமாக இது தேவையில்லை, வேறு ஒரு நாளுக்கு மாற்றிக்கொள்ளலாம் என்றால் மாற்றிக்கொள்ளலாம். அவசியம் போய்த்தான் தீர வேண்டும் என்றால் இது போன்ற பஞ்சாட்சர ஜபங்களை அல்லது அவர்களுக்கு எந்த மந்திரம் உகந்ததோ அந்த மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு வந்தால் இந்த காலத்தை வெல்ல முடியும். காலம் என்பது நிச்சயமாக இருக்கிறது. காலம் மனிதனை கட்டுப்படுத்துவதற்காக இறைவன் வைத்த நிர்வாகம். அவற்றில் தப்பிப்பதற்கும் சில வழிகளெல்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். சாலையிலே சந்தடி மிகுந்த சாலையில் கணக்கில்லாத ஊர்திகள், வாகனங்கள் சென்று கொண்டுதான் இருக்கும். அதன் ஓரமாக நடைபாதை என்று ஒன்று வைத்திருப்பார்கள். எப்படியாவது அந்த பாதையிலே சென்று பயணத்தை முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யப்பட்ட காரியங்கள். ஆகவே இது போன்ற கலைகளை இந்த இறை அருளாலும் மந்திரங்களாலும் நாம் கடந்து விடலாம் என்பதை என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மேலும் இது போன்ற பல செய்திகள் இருக்கிறது. வருகின்ற தொடர்களில் அதை நான் கூறுகிறேன். நன்றி.